வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. யூஜி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வெளிவரப்போகுது. நோட்டிஃபிகேஷன் வெளிவரப்போகுதுன்னா அதில் காலி பணியிடங்கள் எவ்வளவு எதிர்பார்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் துறை ரீதியாக ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ காலி பணியிடங்கள் கிடைக்கும் இப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல இந்த யூஜி டிஆர்பி பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு 2431 வேகன்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வேகன்சியில் துறை ரீதியாக நம்ம பிரிக்கப்படும் போது மேஜராக இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா கணித பாடத்திட்டத்தில் ஏறத்தாழ உங்களுக்கு 595 வேகன்சிக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் தமிழ் பொறுத்த மட்டத்தில் உங்களுக்கு ஒரு 360 வேகன்சியும், இங்கிலீஷில் ஒரு 240 வேகன்சியும், ஃபிசிக்ஸில் ஒரு 265 வேகன்சியும், கெமிஸ்ட்ரியில் பொறுத்தவரையில் ஒரு 265, வரலாறில் ஒரு 290, தாவரவியலில் 130, விலங்கியலில் 130, ஜாகிரஃபியில் 45, ஆக மொத்தமாக உங்களுக்கு 2431 வேகன்சி பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண போகிறாங்க. இந்த வேகன்சி இப்படியே தான் வருமா சார் அப்படின்னம்னா இந்த வேகன்சி அளவுகள் கூடுதல் ஆகுவதற்கும் குறைவதற்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஒரே ஒரு விஷயம் தான், நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் அந்த நோட்டிஃபிகேஷனில் இருந்து படிக்கிறதுக்கு டைம் எவ்வளோ இருக்குன்னா 90 நாட்கள் தான் இருக்கும். எல்லாரும் இவ்வளோ நேரம் கேட்ட விஷயம், சரி எனக்கு எவ்வளோ போஸ்டிங் தெரிஞ்சால் நான் படிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற ஒரு கேள்வி தான். நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கான போஸ்டிங் இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்ஜினை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய போட்டியாளர்களில் நாம் வெற்றி பெறணும் அப்படின்னம்னா களத்தில் நம்ம இப்போத்துலேருந்தே பார்த்தோன்னா ஓட ஆரம்பிச்சு யார் வேகமாக ஓடி முதல்ல பார்த்தோன்னா அந்த போர்ஷன்ஸை முடிக்கிறாங்களோ அவங்க தான் களத்தில் வெற்றியாளராக இருக்க போகிறாங்க. ஏன்னா எதிர்வரும் நாட்கள் 90 நாட்களை படித்தா பாஸ் பண்ண முடியாதா சார் அப்படின்னா 90 நாட்களே போதும் இந்த தேர்வு வெற்றி பெறத்துக்கு. ஆனால் எதிர்வரும் நாட்கள் நமக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னம்னா நமக்கு பண்டிகை காலங்களாக அமையும். நம்மளை அறியாமல் நம்மளே என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு சில நாட்களை ஒத்தி வைக்க முடியாமல் நாட்களாக அமையும். அதனால் இப்போத்திலிருந்து இந்த தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இதை பொறுத்த மட்டும் யார் எலிஜிபிள் அப்படின்னம்னா இது டெட் பேப்பர் 2 எழுது வெற்றி பெற்ற மாணவர்கள் மட்டும்தான் எலிஜிபிளாக இருக்க போகிறாங்க. இது ஒரு பொன்னான வாய்ப்பு. கடைசியாக பார்த்தோன்னா இந்த டெட் யூஜி டிஆர்பி எக்ஸாம் 2024 நடந்துச்சு. இப்போ மீண்டும் ஒரு வாய்ப்பு வரப்போகுது. அதுவும் பார்த்தோன்னா ஒரு பல்க் வேகன்சி, யூஜ் வேகன்சியாக பார்த்தோன்னா வருது. இந்த வேகன்சியில் வெற்றி பெற்று நம்ம உள்ளே போகணும்னா திருப்பி பார்த்தோன்னா இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணோம் அடுத்த தேர்வு வருவதற்காக. அதனால் இன்றைக்கி இருக்க கண்ணில் பார்த்தோன்னா ஒரு தேர்வுன்னு சொல்லிட்டு கிடைச்சிச்சு, ஒரு லூப் கிடைச்சிருச்சு. இந்த லூப் வச்சு நம்ம என்ன பண்ணோம், எப்படி வெற்றி பெறணும். ஏன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் பார்த்தோன்னா ஒவ்வொரு மேஜருக்கும் நமக்கு ஒரு 10 யூனிட் தான் இருக்கும் போது இந்த 10 யூனிட் நம்ம எங்கே படித்தது அப்படின்னா யூஜியில் நம்ம படித்ததாக இருக்கும். நிறைய மாணவர்கள் சொல்ல விஷயம் என்னன்னா, சார் நான் யூஜியில் என்ன படித்தேனே எனக்கு மறந்து போச்சு சார், அப்போ இருந்த போர்ஷன்ஸ் வேறு சார், இப்போ இருக்கிற போர்ஷன்ஸ் வேறு சார், ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி கேட்பாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு பாடத்திட்டத்துலையும் என்ன தலைப்பு நாங்கள் கேட்க போகிறோன்னு சொல்லிட்டு 10 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சார் என்கிட்ட சிலபஸ் இல்லை சார், யூஜிடிஆர் சிலபஸ் இல்லைனா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் உங்களுக்கு மொத்த மேஜருக்கானவும் சிலபஸை உங்கள் குரூப்பில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்தந்த மேஜருக்கு 2024 நடந்த கொஷின் பேப்பர்ஸும் அப்லோட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தேவைப்படுற மாணவர்கள் நம்மளுடைய டெலிகிராம் லிங்க்கு கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் எடுத்து நீங்கள் கொஷின் பேப்பர் பார்த்துக்குங்க. கொஷின் பேப்பர் பொறுத்தவரையில் ரொம்ப தெளிவாக ஸ்டாண்டர்டாக பார்த்தோன்னா இருக்கும். ஏற்கனவே டெட்டு பார்த்தோன்னா டெட்டு நம்ம ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பயப்படுறீங்க, டெட்டை காட்டிலும் ஒரு மடங்கு மேலே இருக்கும். இது ஏறத்தாழ பார்த்தோன்னா ஒரு நியமன தேர்வு, அதை முதல்ல மனசில் வச்சுக்கணும். இந்த நியமன தேர்வில் குறைந்தபட்சம் நம்ம 120 கேள்விகளுக்கு மேலே போடணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும். குறைந்தபட்சம் 110க்கு மேலே போட்டால் தான் வேலை கிடைக்கும், அதுக்கு கீழே போட்டால் கிடைக்காது. இது ஒரு சில மேஜரை பொறுத்து. ஜாகிரஃபியில் பொறுத்த வரைக்கும் 100 கொஷின் போட்டவர்களுக்கும் வேலை கிடைக்கும், 85 போட்டவர்களுக்கும் பார்த்தோன்னா வேலை கிடைக்கும். ஆனால் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் 110 போட்டவங்களுக்கு வேலை கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்கள் மேஜர் என்ன, அதிலோட காம்படிட்டர்ஸ் யார்? ஏன்னா மேஜராக இருக்கக்கூடிய தமிழ், இங்கிலீஷ், அந்த மேக்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தோன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகம். ஏன்னா நிறைய மாணவர்கள் பார்த்தோன்னா இதை படிச்சிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இந்த தேர்வுக்கு, அதாவது நம்ம பிஎட் முடிச்சுட்டு இதுக்கு பார்த்தோன்னா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனால் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படைய நபர்கள் தாராளமாக இப்போத்துலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. நமக்கான நோட்டிஃபிகேஷன் மொத்தமாக எப்போ வந்துடும் அப்படின்னம்னா நமக்கு பள்ளிக்கல்வித்துறை மூலமாக அந்த சட்டசபையில் வர 24ஆம் தேதி பார்த்தோன்னா பட்ஜெட் பார்த்தோன்னா தாக்கல் பண்ணுறாங்க. அந்த பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன மேம்படுத்த போகிறாங்க, ப்ளஸ் பார்த்தோன்னா எவ்வளோ வேகன்சியை நிரப்ப போகிறாங்க, 18,000 காலி பணியிடங்கள் அரசு பள்ளிகளில் இருந்தாலும் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்தோன்னா இருக்குது. அதெல்லாம் எப்படி நிரப்ப போகிறாங்க அப்படின்ற ஒரு முழு தகவலும் நமக்கு 24ஆம் தேதிக்கு மேலே தெரிஞ்சிடும். சரிங்களா? இன்றைக்கி தேதி பொறுத்த வரைக்கும் 7 அப்படின்னம்னா இன்னும் பார்த்தோன்னா நம்மளுக்கு கையில் ஒரு 15 நாட்களுக்கு மேலே இருக்குது. இந்த 15 நாட்கள் நீங்கள் உட்காந்து இப்போத்திலிருந்து ஒழுங்காக படித்தாலும் 2 யூனிட்டை முழுசாக முடிச்சிடலாம். நமக்கு இந்த செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அப்போ 2 யூனிட் முடிச்சுன்னா மீதி இருக்கிறது 8 யூனிட் தான். அப்போ டக்குன்னு முடிச்சுனா நோட்டிஃபிகேஷன், அதாவது அப்ளிகேஷன் போட்டு டேட் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம மோர் தென் 50% போர்ஷனை பார்த்தோன்னா படித்து முடிச்சிடலாம். ஒரு 5 யூனிட் தான் இருக்க போது. இந்த 5 யூனிட்டை ஒரு மாதம் அடுத்த ஒரு மாதம் பிளான் பண்ணி நீங்கள் தெளிவாக படிக்க போகிறீங்க.
படித்து முடிச்சுட்டு அடுத்து லாஸ்ட் இருக்கிற ஒரு மாதத்தை மொத்தமாக இந்த 10 யூனிட்டை ஃபுல் ரிவிஷன் போட்டு பிளான்டாக பார்த்தோன்னா முடித்தோம்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் பார்த்தோன்னா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த தேர்வில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு நபர்களும் சொல்லக்கூடிய விஷயம் தெரிந்த கேள்விகளை தவறு செய்யலை அப்படின்ற ஒரு விஷயந்தான். இந்த தேர்வும் கிடையாது, எந்த தேர்வாக எடுத்தாலும் நம்ம தெரிந்த கேள்விகளை தவறு செய்யாமல் இருக்கணும். இங்கே எழுதக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரையில் மொத்த கேள்விகள் நமக்கு தெரிந்த கேள்விகளாக வருமா அப்படின்னம்னா நமக்கு 60லிருந்து 75% கேள்விகள் தான் நமக்கு அப்படியே படித்த விஷயங்கள் தேர்வுகளில் பார்த்தோன்னா எதிர்பார்க்க முடியும். மீதி இருக்கிற 25% கேள்விகள் யாருக்குமே தெரியாத மாதிரி தான் அமைப்போகுது. அப்போ யாருக்குமே தெரியாத இருக்கிற பகுதிகளை போய் நம்ம இப்போ ஆராய்ச்சி பண்ணுறதை விட எல்லாருக்கும் தெரிந்த அந்த 75% கேள்விகளை எப்படி நம்ம போடணும், எப்படி நம்ம வெற்றி அடையணும், அதை நோக்கி முதல்ல பயணிக்க ஆரம்பிங்க. 25% கேள்விகள் நமக்கு கவலை இல்லை. நமக்கு பார்த்தோன்னா 110 கேள்விகள் போட்டால் நமக்கு வேலைன்னும் போது 75% அப்படிங்க எடுக்கும்போது மோர் தென் பார்த்தோன்னா 100 கேள்விகளுக்கு மேலே நீங்கள் போடுற மாதிரி வந்துடும். தெரியாத கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, 25% கேள்விகள். அந்த தெரியாத கேள்விகளை நம்ம படித்த விஷயத்தை இந்த எலிமினேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணால் கூட ஒரு 15லிருந்து 10 கேள்விகள் நமக்கு எளிமையாக விழுந்துடும். அதனால் படிக்கணும்னு ஆசைப்படுற நபர்கள் இந்த வேகன்சியை மனதில் வைத்து அழகாக படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஈஸியாக வெற்றி பெற்றலாம். சரிங்களா? வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த UGTRP தகவல் தொடர்பாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நம்மளுடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி தகவல் பெற்றுக்குங்க. தேங்க்யூ.